தமிழகத்திலிருந்து நீட் தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ ஏற்கனவே நம்ம சாப்டர் வைஸ் நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற சாப்டர் 4th சாப்டர். ஸோ இது பார்ட் 8. ஓகே, ஏற்கனவே பார்ட் 7 வரைக்கும் பார்க்காதவங்க ஸோ தயவு செய்து வீடியோ என்ன பண்ணுங்க, பார்ட் 7 வரைக்கும் பார்த்துட்டு கண்டினியூட்டி பண்ணுங்க. ஓகே, 28th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹைட்ரைட்ஸ் ஹேஸ் த லார்ஜஸ்ட் பாண்ட் ஆங்கிள்? ஹைட்ரைடு அப்படின்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இல்லையா? ஃபைன். எதுக்கு பாண்ட் ஆங்கிள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுல ஹைட்ரஜன் செலினைட், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஹைட்ரஜன் டெலுரைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு ஆர் வாட்டர். ஓகே, ஸோ இப்போ இதுல யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப அதிகம்? டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகும். ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம். அப்போ ஆக்சிஜனுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எந்த எலிமெண்ட்டுக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பாண்ட் ஆங்கிளும் கண்டிப்பா எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். லோன் பேர் ரிபல்ஷன்ஸால. ஸோ ஆப்ஷன் டி, பாண்ட் ஆங்கிள் லார்ஜஸ்டா இருக்கிறது யாருக்குன்னா வாட்டருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? அதனுடைய ஆங்கிளே எவ்வளவு இருக்கும்? 104 டிகிரி தான் இருக்கும் இல்லையா? 104 பாயிண்ட் சம்திங். ஃபைன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் பாருங்க. சல்ஃபர், செலினைட், டெலுரைடு இருக்கு இல்லையா? இங்க இருக்கக்கூடிய எதுவுமே ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்காது. ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனுடைய ஆர்பிட்டால்ஸ், ஹைட்ரஜன் கூட சேரக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் என்ன ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ். ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ். ஆனா இந்த சல்ஃபர், செலினைட், டெலுரைடு இது கூட எல்லாம் இருக்கிறதுலாம் என்னன்னா பியூர் பி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஸோ பியூர் பி ஆர்பிட்டால்ஸ் தான் அது கூட ஜாயின் ஆயிருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். 28க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் லோன் பேர் லைஸ் க்ளோஸ் டு த ஆக்சிஜன் ஆட்டம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. அதே மாதிரி லோன் பேர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப நியரரா இருக்கும் இல்லையா? சரி. ஸோ ரிப்பல்ஷன் இன் லோன் பேர் ஆக்சிஜன் அண்ட் பாண்ட் பேர் ஹைட்ரஜன் இது ரெண்டுத்துக்கும் உள்ளது இருக்கும். ஆங்கிள் மேக்ஸிமம் டியூ டு, ஆங்கிள் எதனால மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு கேட்டா லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனால தான் இங்க ஆங்கிள் மேக்ஸிமமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? லோன் பேருக்கு நடுவில் இருக்கிறதுனால இல்ல, லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால. ஃபைன். டெலுரியம்ல பாருங்க. டெலுரியம் ஹாஸ் மேக்ஸிமம் சைஸ். அதனுடைய சைஸே ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ லோன் பேர் லை ஃபார் அவே ஃப்ரம் த ஆட்டம். ஸோ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் ஆட்டம் வந்து ரொம்ப தூரம் இருக்கும். அப்ப ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குமா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இஸ் த லீஸ்ட். லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனே ரொம்ப கம்மியா இருக்கும். ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கிறதுனால பாண்ட் ஆங்கிளும் கம்மியா இருக்கும். ஃபைன். 29th one. Which one of the following compounds shows the presence of intramolecular hydrogen bond? Intramolecule. ஒரு மாலிகுலுக்குள்ளாரையே பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம இன்ட்ராமாலிகுலர் சொல்லுவோம். ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா இன்டர்மாலிகுலர் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் சொல்றாங்க. ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்றாங்க, ஹைட்ரஜன் சைனைட் சொல்றாங்க. ஈவன் ஹைட்ரஜன் சைனைட்ல நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதெல்லாமே என்னது? இன்டர்மாலிகுலர். செல்லுலோஸ்ல நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் நடக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. பாருங்க, இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த சேம் மாலிகுல். கரெக்டா? ஒரே மாலிகுலுக்குள்ளாரையே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அப்பதான் நம்ம அது இன்ட்ராமாலிகுலர் சொல்லுவோம். That is between the atoms of the same molecule. Since cellulose is a complex, cellulose ஒரு complex தானே, complex structure containing oxygen and hydrogen, the bonding occurs between them easily. So உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், NOF. இந்த மூணுல ஏதாவது ஒரு ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம் ஆர் ஃப்ளூரின் ஆட்டம், இதுல ஏதாவது ஒரு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கூட ஹைட்ரஜனுக்கு ஒரு இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ செல்லுலோஸ்ல நிறைய ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் இருக்கும், அமைலோஸ், அமைலோபெக்டின் எல்லாத்துக்குமே இல்லையா? ஃபைன். ஸோ அந்த ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு ஈஸியா ஹைட்ரஜன் பாண்டால ஃபார்ம் ஆக முடியும், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். Whereas in HCN, hydrogen peroxide and concentrated acetic acid, intramolecular hydrogen bonding occurs. So இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, intermolecular hydrogen bonding. அப்போ ஒரு HCN-க்கும் இன்னொரு HCN-க்கு நடுவுல ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு HCN-க்கும் இன்னொரு HCN-க்கு நடுவுல. அப்போ மாலிகுல்ஸ்க்கு இன் பிட்வீன்ல ஃபார்ம் ஆகுறதுனால இதுக்கு பேரு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம். ஓகேவா? அவங்க क्वेश्चन என்ன கேட்டாங்க? இன்ட்ராமாலிகுலர் கேட்டாங்களா? இன்ட்ராமாலிகுலர். சோ அது எதுல மட்டும்தான் இருக்கும்? செல்லுலோஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? 30th one. In which of the following molecules all the atoms are coplanar? எந்த ஒரு மாலிகுல்ல எல்லா ஆட்டம்ஸும் கோப்ளேனரா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிள், இது என்னது? 2 பியூட்டின் இல்ல, சப்ஸ்டிடியூட்டட் எப்படி இருக்குன்னா 2லயும் 3லயும் 2 மெத்தில் இருக்கு. சோ 2,3 டைமெத்தில் 2 பியூட்டின். ஓகே, சோ இப்போ இந்த காம்பவுண்ட்ல இது சிஸ் ஃபார்ம் இல்ல டிரான்ஸ் ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கண்டிப்பா என்னவா இருக்காது? பிளேனரா இருக்காது.
ஏன்னா பை பாண்ட் இருக்கு, above the plane below the plane இருக்கும். இங்க சைக்ளோஹெக்சேன் இருக்கு, 2 சைக்ளோஹெக்சேன் ஒண்ணா இருக்கு. ஃபைன். அடுத்தது இங்க என்ன இருக்கு? பைஃபினைல் காம்பவுண்ட் இருக்கு, 2 பென்சீன் ஒண்ணா இருக்கு. ஓகே, இங்க சைக்ளோஹெக்சேன் மட்டும் இருக்கு. சோ இப்போ இதுல எது கோப்ளேனரா இருக்கும் டக்குன்னு சொல்லுவீங்களா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, பைஃபினைல் காம்பவுண்ட். பாருங்க, கோப்ளேனார் ஆர் இன் எ பிளேன் வேர் ஆல் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் sp2 ஹைபிரிடைஸ்டு. ஸோ கோப்ளேனார் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும்? ஒரே பிளேன்ல இருக்கணும், அதுல இருக்கிற எல்லா கார்பனுமே sp2 ஹைபிரிடைஸா இருக்கணும். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் டியும் வராது. இதுல 2 கார்பன் மட்டும் sp2ல இருக்கு, மீதி டெர்மினல் கார்பன்ஸ் எல்லாமே என்ன இருக்கு? sp3ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். 31st question. Among the followings, which one is the wrong statement? இதுல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் wrong. அப்ப மீதி மூணுமே கரெக்ட்னு அர்த்தம். சரி, எதுன்னு பார்க்கலாம். செலினியம் டெட்ராஃப்ளூரைடு அண்ட் கார்பன் டெட்ராஹைட்ரைடு ஆர் மீத்தேன். ஓகே, சோ செலினியம் ஃப்ளூரைடு, கார்பன் மீத்தேன் have same shape. இந்த ரெண்டுத்துக்குமே சேம் ஷேப்னு சொல்றாங்க. செலினியம்ன்றது என்ன ஃபேமிலியில இருக்கும்? ஆக்சிஜன் ஃபேமிலியில இருக்கும். ஆக்சிஜன், சல்ஃபர், அதுக்கப்புறம் செலினியம் இருக்கும். பேலன்ஸ் எலக்ட்ரான் 6, அதுல 4 பாண்ட்ல இருக்கு. அப்ப ஒரு லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? சோ செலினியம் டெட்ராஃப்ளூரைடுல ஒரு லோன் பேர் இருக்கும். ஆனா மீத்தேன்ல பேலன்ஸ் எலக்ட்ரானே 4 தான், 4மே பாண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு. இட்ஸ் a டெட்ராஹெட்ரல், பியூர்லி டெட்ராஹெட்ரல், sp3 ஹைபிரிடைசேஷன். ஆனா செலினியம் டெட்ராஃப்ளூரைடு அந்த மாதிரி கிடையாது இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கும் ஷேப் சேமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், I3+ has bent geometry சொல்றாங்க. I3+ இதுக்கு பென்ட் ஷேப்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்டா தான் இருக்கும்ல. ஓகே, pH5 and bismuth pentachloride. ஓகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், arsenic, antimony, bismuth. சோ பாஸ்பரஸும் பிஸ்மத்தும் சேம் ஃபேமிலில இருக்கு. பாஸ்பரஸ் பென்டாஹைட்ரைடுன்னு ஒண்ணு, pH3ன்னு நம்ம சொல்லுவோம்ல, பாஸ்பீன். ஆனா pH5ன்னு ஒண்ணு எழுதி இருக்கிறோமா? PCl3 PCl5ன்னு எழுதுவோம் இல்ல? அந்த மாதிரி pH3 pH5ன்னு எழுதுவோம்னா pH5ன்னு ஒண்ணு எழுதுறது இல்ல. ஓகே, பிஸ்மத்ல பிஸ்மத் பென்டாக்ளோரைடு அப்படின்னு ஒண்ணு எழுதிருக்குமா? இல்ல. சோ தே டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்டா? ஓகே, கரெக்ட்னு நம்ம வச்சுக்கலாம். p-pi d-pi bonds are present in sulfur dioxide. சல்ஃபர் டை p-pi d-pi bond இருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு MOT தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா சொல்லலாம். சோ இப்போ எது ராங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செலினியம் டெட்ராஃப்ளூரைடு, மீத்தேன். இது ரெண்டும் கண்டிப்பா என்ன கிடையாது? சேம் ஷேப் கிடையாது. ஓகேவா? சோ செலினியம் டெட்ராஃப்ளூரைடு இஸ் AB4L டைப்ல இருக்கு. அதாவது AB4, அது இல்லாம எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா ஒரு லோன் பேர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? செலினியம் டெட்ராஃப்ளூரைடுல ஒரு லோன் பேர் இருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் ஃபேமிலி 6ல 4 தான் பாண்ட் இன்வால்வ் இருக்கு. மீதி 2 எலக்ட்ரான் சும்மாவே இருக்கும். அதுதான் லோன் பேர் சொல்லுவோம். டைப் மாலிகுல் with 4 bond pair and 1 lone pair with shape Caesar. சோ செலினியம் டெட்ராஃப்ளூரைடு எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? Caesar ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த இடத்துல மட்டும் ஒரு லோன் பேர் இருக்கு. பாருங்க, இது உண்மையிலே என்ன ஜாமெட்ரின்னு தெரியுதா? ட்ரைகோனல் பைபிரமிடல். ஆனா அதுல ஒரே ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஷேப் கிடைக்குது? சீசா. இப்படி போட்டாலும் அல்லது இப்படி போட்டாலும் ஒண்ணுதான். இதுக்கு பேர் என்னது? சீசா. ஓகே, சோ செலினியம் டெட்ராஃப்ளூரைடு சீசா ஷேப். ஆனா மீத்தேன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? கார்பன் வித் 4 ஹைட்ரஜன். மேல வர இது என்ன ஷேப்ல இருக்கு? டெட்ராஹெட்ரல் ஷேப்ல இருக்கு. ஓகே, சோ அப்ப ரெண்டும் ஒரே ஷேப் இல்ல. CH4 is AB4 type molecule with no lone pair. இதுல லோன் பேர் இல்ல, அதுல ஒரு லோன் பேர் இருக்கு. I3+ have 2 lone pairs with bent angular shape. So I3+ bent shape தான். ஓகேவா? ஏன்னா அதுகிட்ட என்ன இருக்கு? 2 லோன் பேர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். BiCl5 does not exist because of inert pair effect. உங்களுக்கு தெரியும், குரூப்ல கீழே போக போக இனட் பேர் நேச்சர் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆகாது, ஈஸியா பாண்ட்ல இன்வால்வ் ஆகாது. அப்போ நைட்ரஜன் ஃபேமிலிலேயே நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் லாஸ்டா இருக்கிறதுனால அந்த பிஸ்மத்ல 3 பாண்ட் ஈஸியா ஃபார்ம் ஆகும், 5 பாண்ட் கண்டிப்பா ஃபார்ம் ஆகாது. சோ தே டு நாட் எக்ஸிஸ்ட் இனட் பேர் எஃபெக்டால. ஓகேவா? SO2 type molecules have both p-pi bond and d-pi bond. என்ன சொல்றாங்க? SO2 மாலிகுல p-pi மட்டும் இருக்காது, p-pi d-pi பாண்டும் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமா தானே? ஓகே, சோ அடுத்த क्वेश्चन போலாம். 32. The hybridization of atomic orbitals of nitrogen NO2+, NO3-, NH4+. இது எல்லாத்துக்கும் ஹைபிரிடைசேஷன் கேக்குறாங்க. டக்குனு NH4+ க்கு சொல்லலாம். ஏன்னா NH3 என்னவோ அதேதான் NH4+க்கும். கரெக்டா? அப்போ அமோனியாவுக்கு என்ன? sp3 ஹைபிரிடைசேஷன். அமோனியம் அயானுக்கும் sp3 தான். சோ ஃபைனல்ல sp3 இருக்கிறது
ஆப்ஷன் சி அண்ட் டில தான் இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணுதான் நம்மளுக்கு ஆன்சர்னு வச்சுக்கோங்க. அப்போ NO2 பிளஸ்க்கு என்ன, NO3 மைனஸ்க்கு என்னன்னு தான் நம்ம எக்ஸாக்டா சொல்ல வேண்டியதா இருக்கும் இல்ல. சரி. சோ NO3ன்னு ஒண்ணு இருக்குல்ல, NO3 மைனஸ் ஒரு நைட்ரஜன் கூட 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது sp-ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? sp-னா லீனியர், அது உங்களுக்கு தெரியும்ல. சோ sp-ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிங்க. அப்படி தெரிஞ்சுச்சுனாலே நீங்க D-யா C-யான்றதை ஈஸியா கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, டி கிடையாது. ஓகேவா? ஏன்னா லீனியரா இருக்க முடியாதுல்ல. சரி பாருங்க. hybridization state is equal to number of sigma bond plus number of lone pair. இத வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? ஓகே. Or hybridization is equal to from steric number rule. Okay. So hybridization half of VE, அதாவது valence electron plus Ma minus C plus A. Okay. இந்த terms தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். NO2 பிளஸ்க்கு என்ன பண்றோம்? half of எத்தனை நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்? அட்டாமிக் நம்பர் 7, so 5. ஓகே. பிளஸ் இங்க இருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? 0வா இருக்கும் இல்ல. ஏன் தெரியுதா? ஃபைன். தென் மைனஸ் சி உடைய வேல்யூ என்ன? இந்த இடத்துல இங்க பிளஸ் 1ன்னு இருக்கு. அப்படின்னா நம்ம -1 போடுவோம். இங்க -1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம்? +1 போடுவோம். இது உங்களுக்கு தெரியுதுன்னா சார்ஜ் உடைய வேல்யூ. ஃபைன். மைனஸ் இங்க இருக்கிற சார்ஜ் உடைய வேல்யூ. ஓகே. பிளஸ் இருக்கு. சோ அப்ப -1ன்னு போடுறோம். அது ஃபார்முலால -c அப்படின்றதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். ஃபைன். சோ அப்போ 5 - 1 என்ன கிடைக்கும்? 5 - 1 4 divided by 2 2. So sp hybridization. அப்ப NO2 பிளஸ் இருக்குல்ல, இதுதான் என்னது அப்படின்னா sp hybridization. லீனியரா இருக்கும். ஆக்சிஜன் தென் டபுள் பாண்ட் n, டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும்? பிளஸ்ஸா இருக்கும். இட்ஸ் a லீனியர் மாலிகுல், அதனால sp hybridization சொல்றோம். அடுத்தது NO3 மைனஸ். NO3 மைனஸ்க்கு பாருங்க, ஹாஃப் ஆஃப் நைட்ரஜனுடைய எலக்ட்ரான் 5 பிளஸ் 0 பிளஸ் 1. ஓகே. இந்த இடத்துல 5 பிளஸ் 1 6, 6/2 3. ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன். ஒரு நைட்ரஜன் இருக்கு, அது கூட என்ன இருக்கு? 3 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 ஆக்சிஜனை நான் இப்படி எழுதுறேன். ஓகேவா? நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 5ம் எழுதலாம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 3யும் எழுதலாம், 5ம் எழுதலாம். அப்படி எழுதும்போது நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 5 இருக்கு. 1 2 3 4 5. தென் இந்த ஒரு ஓ மட்டும் என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். அதனால தான் NO3 மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைன். ஸோ அடுத்தது NH4 பிளஸ் அமோனியம் காம்ப்ளெக்ஸ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல. நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் எழுதுறோம். ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா அமோனியா, அந்த இடத்துலயும் ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அமோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 3, ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. அதனால பிளஸ் சார்ஜ் போடுறோம் டியூ டு லாஸ் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். ஆர் இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஆமாவா? ஃபைன். ஸோ NH4ல 5 plus 4 -1 9 - 1 8 8/2 4 sp3 hybridization சொல்றோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ஆர்டர் sp sp2 sp3 இந்த ஆர்டர் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேவா? ஃபைன். ஸோ 33rd கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகே. பை.